இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் தாமதித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், ஆனால் வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்களும் நானும் கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி தாமதிக்கிற காரியங்கள் ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிக்கப்படுவதே இல்லை. அந்த தாமதிக்கிற காரியங்கள் அனைத்துமே நேர்த்தியாய் செயல்படுத்தப்பட போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செயல்படுத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் இந்த நாளில் நிறைவாக்கப்பட போகிறது. எந்தெந்த காரியத்தில் குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் நிறைவாய் நடத்த போகிறார். என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதே, என் பிள்ளையுடைய வேலை காரியம் தாமதிக்கிறதே, என்ன செய்யன்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் கற்பத்தின் கனி எனக்கு தரமாட்டாரா? நானும் 2 வருடம் 5 வருடம் 7 வருடங்களாய் காத்திருக்கிறேனே, இன்னும் எனக்கு தாமதம் ஏன்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, இனி ஒன்றாயிலும் தாமதிப்பதில்லை. இது கர்த்தராகி ஆண்டவரே அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கற்பத்தின் கனி இல்லையா? அது இனி தாமதிப்பதில்லை. உடனடியாக ஆண்டவர் உனக்கு செயல்படுத்த போகிறார். உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை அவர் நடத்த போகிறார். உன் வேலையின் காரியங்களை அவர் எடுத்து நடத்த போகிறார். நீ ஏன் பயப்படுறீங்க? இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதே இல்லை. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உன் தொழிலும் சரி, உன் படிப்பிலும் சரி, இந்த நாளிலே கற்பத்தின் கனியிலும் சரி, ஒன்றாயிலும் தாமதிக்காதபடிக்கு தேவனுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் காரியங்களை செயல்படுத்த போகிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் இன்றைக்கு ஒன்றும் தாமதிக்காதபடிக்கு உடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நேர்த்தியாவில் செயல்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இனி ஒன்றாயிலும் தாமதிப்பது இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, ஒரு அதிசயம் நடைபெறுவதாக. அப்பா, இந்த நாட்களில் கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குட்டி சாமுவேல்களை தபராக்களை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிற இயேசப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனை மீ துதிக்கிற ஸ்தோத்திரிகள். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு உடனடியாய் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனை மீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திலெல்லாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்களோ அத்தனை நேர்த்தியாய் செய்து தாமதிக்காதபடிக்கு ஆண்டவரே பிள்ளையுடைய திருமண காரியங்களை பொருட்படுத்த நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இதனால் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாட்கள் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.